எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மன்னராட்சி முறை அரசியலுக்கு முற்றுப்புள்ளி. 2026 அதிமுக ஆட்சி மீண்டும் மலரும் என்றும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்குமா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி மழுப்பல். 6 மாதங்களுக்கு பின் கூட்டணி குறித்து கேளுங்கள் என்றும் பதில். அதிமுகவின் ஒரே எதிரி திமுக மட்டுமே என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. வாக்குகள் சிதறாமல் ஒருங்கிணைந்து திமுகவை வீழ்த்துவோம் என்றும் உறுதி. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்குவதாக அதிமுக கூறவில்லை என இபிஎஸ் விளக்கம். ராஜ்யசபா சீட் உறுதி என்று பிரேமலதா கூறி வரும் நிலையில் கூட்டணியில் சலசலப்பு. ராஜ்யசபா சீட் குறித்த இபிஎஸ்ஸின் கருத்திற்கு பின் சத்தியம் வெல்லும், நாளை நமதே என எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட தேமுதிக. சில நிமிடத்திலேயே பதிவு நீக்கப்பட்டதால் கூட்டணிக்குள் சலசலப்பா என அரசியல் விமர்சகர்கள் கேள்வி. தென் மாநிலங்களில் இந்தி பிரச்சார சபா 6000 மையங்களுடன் உள்ளது. வட இந்தியாவில் தென்னக மொழியை கற்றுக்கொள்ள எத்தனை சபா உள்ளது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. தொகுதி மறுவரையறை தொடர்பாக நாளை நடைபெற இருக்கும் அனைத்துக் கட்சி கூட்டம். கூட்டத்தில் விவாதிக்கப்படும் அம்சங்கள் குறித்து தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கடல்சார் ஆழ்துளை எரிவாயு கிணறுகள் அமைக்கும் நடவடிக்கையை மத்திய அரசு கைவிட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். திமுகவுக்கு குழந்தைகளின் நலனை விட அரசியலே முக்கியமானது. திமுக எம்பி கனிமொழிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி. கரும்புக்கான கொள்முதல் விலையாக டன்னுக்கு 3151 ரூபாயாக நிர்ணயம். 2024-25 ஆண்டு பருவத்திற்கான விலையை நிர்ணயம் செய்து தமிழக அரசு உத்தரவு. மத்திய அரசின் 8வது பொருளாதார கணக்கெடுப்பு. மாநில மாவட்ட அளவில் ஒருங்கிணைப்பு குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. முல்லை பெரியாறு அணையில் வருகிற 22ஆம் தேதி புதிய கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு. தமிழ்நாடு, கேரளா பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு அழைப்பு. சென்னை எண்ணூரில் மிக்ஜாம் புயலின் போது குடியிருப்பு பகுதியில் எண்ணெய் கசிந்த விவகாரம். சிபிசிஎல் நிறுவனம் 73 கோடி ரூபாய் இழப்பீடு செலுத்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதிரடி உத்தரவு. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக சுனில்குமார் நியமிக்கப்பட்டதில் எந்த அரசியலும் இல்லை. தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நியமிக்கப்பட்டார் என்றும் உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். எந்த சாதியும் கோயில்களுக்கு உரிமை கோர முடியாது. சாதி அடிப்படையில் கோயிலை நிர்வகிப்பது மத நடைமுறையும் அல்ல. சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் கைதாகி இருக்கும் 4 பேருக்கு போலீஸ் காவல். சிபிஐ விசாரணைக்கு மத்தியில் கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் தீவிர விசாரணை. கைது நடவடிக்கையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் நடத்தி வந்த போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். வரும் 21ஆம் தேதி அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்து ரயில் மறியல் போராட்டம் நடத்தவும் திட்டம். முன்னாள் காவல் அதிகாரி பொன் மாணிக்கவேலின் முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி மேல்முறையீடு செய்யும் சிபிஐ. நீதிமன்ற நிபந்தனைகளை மீறி சாட்சிகளை மிரட்டுவதாகவும்
நீதிமன்றத்தில் சிபிஐ வாதம். ஐயா வைகுண்டர் கோயிலில் அன்னதானம் நிறுத்தப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு காவல்துறை மறுப்பு. நீதிமன்ற அனுமதியின்றி சமைக்க முற்பட்டதாலேயே அகற்றப்பட்டதாகவும் விளக்கம். திருட்டையும் திமுகவையும் எப்போதும் பிரிக்கவே முடியாது என அண்ணாமலை கடும் விமர்சனம். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பெண் நிர்வாகியின் வலைகளை கடற்ற முயன்ற திமுக கவுன்சிலரின் வீடியோவை பகிர்ந்து சாடல். தமிழ்நாடு தமிழ்நாடு போராடும் போராடும் தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லும் வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு மக்களவை தொகுதி. சிவகாசி அருகே ஜமீன் செல்வார்பட்டி பகுதியில் பட்டா சாலையில் வெடி விபத்து. உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் நேரில் ஆய்வு. நீலகிரியில் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த கழிவுநீர் சேகரிப்பு வாகனம் பின்னோக்கி சென்று வாகனங்கள் மீது மோதி விபத்து. அஜாக்கிரதையாக வாகனத்தை நிறுத்திய ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கரூர் அருகே சாப்பிட்ட உணவுக்கு பணம் கேட்ட உணவக உரிமையாளர் மீது தாக்குதல். மது போதையில் தாக்குதல் நடத்திய இளைஞர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. நாமக்கல்லில் மனைவி குழந்தைகள் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் வீட்டில் சடலமாக மீட்பு. கணவன் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தலைமறைவான நிலையில் பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை. திருப்பத்தூர் அருகே அரசு பள்ளியில் மேற்பூச்சி பெயர்ந்து விழுந்ததில் 2 மாணவர்கள் படுகாயம். பள்ளி கட்டடத்தின் தரத்தை உறுதி செய்ய பெற்றோர் கோரிக்கை. ஓசூரில் எரிபொருள் ஏற்றிச் செல்லும் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. பெங்களூருவில் இருந்து தருமபுரி மார்க்கமாக செல்லும் ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. உச்சநீதிமன்றத்தில் சீமான் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவில் தன் சார்பில் யாரும் ஆஜராகவில்லை. தனக்கு நீதி நியாயம் கிடைக்காது என்பதை தெரிந்து கொண்டதாகவும் பாலியல் புகார் அளித்த நடிகை வீடியோ வெளியீடு. அவங்களெல்லாம் வச்சு டார்ச்சர் பண்ணி பாவத்தை ரொம்ப துன்பப்படுத்தியிருக்காங்க. அது சாக போயிருக்குது. நேற்று வரைக்கும் அந்த பொண்ணை பாலியல் தொழிலாளின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு ஏன் சார்பாக யாராவது ஒருத்தர் போய் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருந்துருக்கணுமா இல்லையா? ஹைதராபாத்தில் சிலிண்டர் வெடித்த விபத்தில் ஒருவர் படுகாயம். சட்டவிரோதமாக எரிவாயு நிரப்பி வந்தது விசாரணையில் அம்பலம். கடன் தொகைக்கு கொரோனா காலத்தில் அதிக வட்டி விதித்த தனியார் வங்கிக்கு எதிரான புகாரை பரிசீலிக்க வேண்டும். ரிசர்வ் வங்கிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குஜராத்தின் ஜாம் நகரில் வனவிலங்கு மறுவாழ்வு மையத்தை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி சிங்கக்குட்டிகளுக்கு பாலூட்டி மகிழ்ந்தார்.
மகாராஷ்டிராவில் பாஜக அரசில் அங்கம் வகித்த அமைச்சர் தனஞ்சய் முண்டா ராஜினாமா. கிராம தலைவர் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டதாக கூறப்படும் நிலையில் பட்னாவிஸின் உத்தரவை ஏற்று ராஜினாமா செய்தார். பங்குச்சந்தை முறைகேட்டில் தொடர்புடையதாக குற்றச்சாட்டுக்குள்ளான செபி முன்னாள் தலைவர் மாதவி புட்ச் உள்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய இடைக்கால தடை. 4 வாரங்களுக்கு வழக்கு பதிவு செய்யக்கூடாது என மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பிரயாக்ராஜில் 45 நாட்கள் நடைபெற்ற மகா கும்பமேளாவில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழவில்லை. உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பெருமிதம். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை வளாகத்தில் இனி பான் மசாலா மென்று துப்ப தடை. சபாநாயகர் சதீஷ் மகானா அதிரடி உத்தரவு. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் அருகே கார் கேரேஜில் பயங்கர தீ விபத்து. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா பகுதியில் கடும் பனிப்பொழிவால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. முக்கிய சாலைகளில் தேங்கிய பனிப்படலத்தை அப்புறப்படுத்தும் பணி தீவிரம். துபாயிலிருந்து தங்கம் கடத்தியதாக நடிகை ரான்யா ராவ் கைது. 14.8 கிலோ தங்கத்தையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் விசாரணை. ஒருவரை பாகிஸ்தானி என்று அழைப்பது தண்டனைக்குரிய குற்றமாகாது. அவ்வாறு அழைப்பது மத உணர்வுகளை புண்படுத்தியதாக கூறுவதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.